கர்நாடகாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு கணிசமாக அதிகரித்திருக்கிறது. தற்போது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 32,000 கன அடியாக அதிகரித்திருப்பது டெல்டா பாசன விவசாயிகளிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த நீர்வரத்து அதிகமா வர்றதுனால இது குறித்து விவசாயிகள் என்ன சொல்றாங்க? சரண்யா, கடந்த சில நாட்களாகவே கர்நாடக பகுதிகளில் தொடர் மழை பெய்து வர காரணத்தினால அங்க இருக்க முக்கிய அணைகளான கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி ஆகிய இரு அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்திருக்கு. குறிப்பாக காவிரியில் திறந்து விடப்படும் உபரி நீரானது கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 45,000 இன்று காலை 9 மணி நிலவரப்படி கபினி அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கன அடியாக இருந்தது. அதே போல நீர் திறப்பும் உபரி நீராக காவிரியில் 45,000 கன அடி தண்ணீர் கர்நாடகாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படக்கூடிய உபரி நீரின் அளவு கணிசமாக அதிகரித்திருக்கிறது. தற்போது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 32,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. இதனால் டெல்டா பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் உள்ளது. காவிரி நீரை கொண்டு வரக்கூடிய கபினி, கேரங்கி, ஹேமாவதி, கிருஷ்ணராஜசாகர் போன்ற அணைகளில் நீர் நிரம்பும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்திற்கு அதிகப்படியான நீர் வந்து கொண்டிருக்கிறது. இங்குள்ள அணைகளும் நிரம்பி வருகின்றன. இந்நிலையில் கர்நாடகாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கபினி அணையில் இருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு கணிசமாக அதிகரித்திருக்கிறது. தற்போது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 32,000 கனடியாக அதிகரித்திருப்பது டெல்டா பாசன விவசாயிகளிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து நிலவரத்தை நம்முடைய செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், தற்போது நீர்வரத்தின் அளவு என்ன? இது தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? நிச்சயமாக வசந்த், கடந்த சில நாட்களாகவே கர்நாடக பகுதியில் தொடர் மழை பெய்து வர காரணத்தினால கர்நாடகத்திலிருந்து காவிரியில முக்கியமாக தண்ணீர் திறக்கப்படும் அணைகளான கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளுக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக இன்று காலை 9 மணி நிலவரப்படி கபினி அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரித்திருக்கிறது. அதாவது வினாடிக்கு 45,000 கன அடி என்ற அளவுல கபினி அணைக்கான தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனை அடுத்து ஏற்கனவே கபினி அணை வந்து மொத்த நீர்மட்டத்தை எட்டியுள்ள நிலையில தற்பொழுது வரும் தண்ணீரானது அப்படியே உபரி நீராக காவிரியில் திறக்கப்படுகிறது. அதாவது கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 45,000 கன அடி உபரி நீராக காவிரியில் திறக்கப்பட்டு வருகிறது. மற்றொரு அணையான கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வந்து நீர்வரத்தானது வினாடிக்கு 35,600 கன அடியாக இருக்கிறது. அந்த அணையிலிருந்து இதுவரை உபரி நீர் திறக்கப்படவில்லை என்றாலும் அந்த பகுதி மக்கள் பாசன தேவைக்காக வினாடிக்கு 3,658 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த இரண்டு அணைகளிலிருந்து சுமார் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரோட அளவு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 47,000 கன அடியாக இருக்கிறது. இருந்த போதிலும் கூட தற்போதைய நிலவரப்படிதான் இந்த நீர் திறக்கப்படுவதற்கான காரணத்தினால தமிழக எல்லையை வந்தடைவதற்கு இன்று மாலை ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போல 35,000 கன அடி மட்டுமே தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் இந்த நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வசந்த், இப்போ ஒகேனக்கல்லையும் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் எது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கு? கபினி அணையிலிருந்து ஏற்கனவே கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் தான் தண்ணீர் திறக்கப்பட்டது. அப்போதைய சூழ்நிலையை முதற்கொண்டே ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது சரண்யா. அது மட்டுமில்லாமல் படகுகள் இயக்குவதற்கும் ஒகேனக்கல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தடையானது 3 நாட்களாக தொடர்ந்திருக்கு. இந்த சூழ்நிலையில மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை நீடிக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தரப்புல எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் ஒகேனக்கல் மற்றும் ஆற்றங்கரையோர பகுதி, காவிரி ஆற்றங்கரையோர பகுதிகளில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் காவல்துறை, தீயணைப்புத்துறை என உட்பட 5 துறையினர் வந்து அந்த பகுதியில தொடர் கண்காணிப்பு பணியில மேற்கொண்டு வராங்க. சுற்றுலா பயணிகளோ அல்லது அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களோ ஆற்றங்கரைக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தொடர்ந்து எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டு வருகிறது. சரண்யா.